ரெண்டு விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 2 crores மேல இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபைல் பண்ணும். அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 9C செல்ஃப் சர்டிஃபைடு ரிகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபைல் பண்ணணும். இந்த லிமிட்டுக்கு நீங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர் எப்படி எடுத்துக்கணும்னா எல்லா டாக்ஸபிள் சேல்ஸ், அப்புறம் நான் டாக்ஸபிள் சேல்ஸ் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் நில் ரேட்டட் சேல்ஸ் இருந்ததுன்னா அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸ்பெசிபிக் நோட்டிபிகேஷன் வழி எக்ஸம்ஷன் கொடுத்த சேல்ஸா இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கணும். எக்ஸ்போர்ட் டர்ன் ஓவர் இருந்ததுன்னா அதையும் எடுத்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் அக்ரிகேட் டர்ன் ஓவரா நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ பாயிண்ட் நம்பர் 2க்கு வரும். ஓகே, அக்ரிகேட் டர்ன் ஓவர் நீங்க சொன்ன லிமிட் எக்ஸீட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபார்ம் 9 and 9C ஃபைல் பண்ணோம். ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. நீங்க taxinformation.cbic.gov.in அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி டேபை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு அதுல இருக்கும். அதுல நீங்க ரிட்டர்னை செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபார்ம் 9 and 9C இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து ஈஸியா ஜிஎஸ்டிஆர் 9 and 9C ஃபைல் பண்ணலாம்.